ஹாய், நான் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன். கூலி படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட கதை நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. ஜஸ்ட் ஒரு மைல்டு லைன் என்னன்னா, ரஜினியோட ஃப்ரெண்டை கொண்டு வராங்க. அது யார் கொண்டா அவங்களுக்கு போய் பலியாகணும்னு சொல்லிட்டு ஒரு கிளம்புறாரு. இதுதான் ரொம்ப ஒரு பேசுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் படம் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிஹாசனை வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது, நம்ம ரஜினி சார் வச்சு. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் பயங்கரமாக தூக்குதுன்னு வச்சுங்களேன். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஆவரேஜ்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஜினி ஃபேன்ஸ் ரசிக்கிற அளவுக்கு நிறைய ஆக்ஷன் பிளாக் லோகேஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ரஜினி ஃபேன்ஸ் தேட்டரில் விசில் அடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இடம் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஜாஸ்தியான இடங்கள் விசில் அடிக்கிற மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாருன்னா, அவர் நிறைய விஷயத்த உள்ள திணிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டாரு. நிறைய ட்விஸ்ட் வைக்கணும், டர்ன் வைக்கணும். அவர் என்ன ப்ரெஷர்ல பண்ணிட்டாரா இல்லை என்னன்னு தெரியல. நிறைய விஷயம் எப்படியாவது இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் டர்ன் இதெல்லாம் பண்ணணும், நிறைய கதையை உள்ள சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஓவரா திணிக்கும் போது அந்த ஒரு படமா பார்க்கும்போது நம்ம என்டர்டைன்மெண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஒரு காமெடி இல்லை ஒரு கிளாமர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நம்ம ஒரு ஜாலியா ரஜினி படங்கள்லாம் நிறைய படம் காமெடி வச்சுட்டு அப்படியே சூப்பரா ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா போற மாதிரியான விஷயங்கள் நிறைய அமீர் கான் மிஸ் பண்ண லோகேஷ் கனகராஜ் மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஆர்டிஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரஜினி சார் வேற ரேஞ்சில் நடிச்சிட்டாரு. சூப்பர் ஸ்டார் சூப்பராக நடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். அவர்கிட்ட நடிப்பு ஓகே சூப்பராக பண்ணிடுவார், அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஃபைட்டு வேற லெவலுங்க. இந்த அவர் ஏஜ் நீங்க பார்த்துட்டு அந்த ஃபைட்டை பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட நீங்க பிசுறு தட்டவே இல்லை. ஒரு பஞ்ச் அடிக்கிறாருன்னா உண்மையிலே அந்த பஞ்ச் அடிச்சா ஒருத்தன் உருவாங்கிற அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் எல்லாமே தெரியுது. அந்த ஃபைட்ல எல்லாமே அந்த ஃபோர்ஸ் பவர் எல்லாமே இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிக்கெட் வைப்பு டான்ஸ் வேற லெவல், செம்ம ஸ்கிரீன் பிரசன்ஸ். சூப்பர் ஸ்டார் ஏன் ஒரு இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்காருன்னா அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். அந்த சிக்கெட் வைப்பு அனிருத் பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரு பேட்டர்ன் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. அதுல அந்த டிஆரோட விஷயத்த வச்சுட்டு பண்ணாரு. பட் அதுக்கு ரஜினி கொடுத்த அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ், அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்தாருல, அது வேற ரேஞ்சில் இருந்துச்சு. அதே மாதிரி டான்ஸ் ஸ்டெப்பும் செமையா போட்டாரு. இந்த ஏஜ்ல அவ்வளோ போட்டோ நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொன்று மியூசிக் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. அதே மாதிரி மோனிகா சாங் நம்ம டிவியில் அந்த லிரிக்கல் வீடியோ மாதிரி ஒரு சாங்கை பார்த்துருப்போம். ஃபுல் சாங் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாருமே இந்த சாங்கே எவ்வளோ க்ளோஸ் ஆச்சு பார்க்க பார்த்துட்டு இருந்தாங்க. தியேட்டர்ல இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல நம்ம பூஜா கிடையாது பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த ஒரு சாங்க சிக்கிட்டு இந்த 2 சாங்கே நீங்க கொடுத்த காசுக்கு வசூல்னு சொல்லலாம். பட் எப்படி நீங்க ஒரு 3 மணி நேரம் உள்ள உட்காரும் போது அவர் கதையை நிறைய திணிக்கிற ட்ரை பண்ணதுல கொஞ்சம் ஒரு லேக் உங்களுக்கு படத்துல த்ரூ அவுட்டா இருக்கு. பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில இடத்துல ரஜினி சாரை ரசிக்கிற மாதிரி இருக்கு. கேமியோஸ் ஆக்சுவலா ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஸ்பெஷலா சொல்லணும்னா சௌபின்னு சொல்லணும். வேற ரேஞ்சில் நடிச்சிருக்காரு, செம்ம சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் ஆக்டிங் ஒரு வில்லன்னா அவ்வளோ ஒரு அரக்கனான ஒரு வில்லனா காமிச்சிருக்காரு. இன்னொன்னு ஒரு பரிதாபமான ஒரு ஆக்டிங்கும் இருக்கு. ஸோ வெரைட்டி காமிச்சிருக்காரு. அதே மாதிரி நாகார்ஜுனா படம் த்ரூ அவுட்டா வராரு. அவருக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஸ்ருதிஹாசன் செம்ம சூப்பரா நடிச்சிருக்காங்க. பயங்கர வெயிட்டான இம்பார்ட்டன்டான ரோல், நல்ல இமோட் பண்ணக்கூடிய ரோல் செம்மையா பண்ணியிருக்காங்க. ஆமீர் கானை தான் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சுத்தமா கதைக்கும் அவரோட கேரக்டருக்கு சம்மந்தம் இல்லாம வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு ஹிந்தி பெல்ட்டுக்கு எந்த சைட்லயுமே அந்த படம் போகாம இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்னடா ஸ்டார், அவர் பேர் என்ன, உபேந்திராவுக்கும் நல்ல சின்ன ரோல் தான், பட் நல்லா பவர்ஃபுல்லான இம்பாக்டான ரோல். சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா இருக்கு. ரஜினியோட டிஏஜிங் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காங்க. அது சீன்ஸ் ரொம்ப கம்மியா காமிச்சாங்க. அந்த டிஏஜிங் லுக்கு ரொம்ப டைட் க்ளோஸ் அப்லாம் காமிக்கும் போது ஒத்தர் சைடு மீச சைடுலாம் ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலா தெரிஞ்சது. மற்றபடி ஒரு படமா நீங்க ஒன் டைம் கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். பட் ரொம்ப சூப்பரான படம் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப மோசமான படமும் கிடையாது. ஒரு 6 out of 10 கொடுக்கலாங்க.